சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒன்று ஒரு கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க. அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான். ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு. அந்த ஆள் வந்து 2 மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசிலாம் சொல்லிக்கான் போட முடியாதுன்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சனா கொண்டு வேண்டார், உட்காருன்ட்டார். ஏன்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லுகிறாரு அதிகாரி. முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாராம். இவர் டெல்லிக்கு பார்க்க போனால் என்ன இவர் கூட ஆர்வி சிஎஸ் பக்தவச்சல் எல்லாம் போயிருப்பாங்களாம். என்ன காமராஜ் வரான் உத்தரப்பிரதேசம். அந்த அப்போல்லாம் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறணும், இப்போ தானே முன்னேறி இருக்கிறான். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா, விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா, இந்த சென்னை வந்துடுதுமானா அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது அவ்வளோ லைட்டு தெரியுது பாருன்னு. இவர் என்ன பண்ணுவாராம், எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு